இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் உள்ள கருமையை போக்குறதுக்கு ஹோம் ரெமெடி என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே நம்ம தயார் பண்ணி கழுத்தில் வந்து சில பேருக்கு வந்து நிறையவே கருப்பாக இருக்கும். அது எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேஞ்சஸ், அதாவது இப்போ வந்து வெயில் காலத்துலேருந்து இனிமேல் மழை காலம் வரப்போகுது. இந்த சேஞ்சஸ் மாறும்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கருவளையம், அதாவது கழுத்து சைடு, அக்குள் சைடு, கால் சைடுலாம் பார்த்திங்கன்னா வறண்டு போய் அதே வந்து கருப்பு நிறமாக ஆகிடும். அந்த கருப்பு நிறம்லாம் போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை தாங்க எடுத்திருக்கேன். லெமன் பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் நம்மளுக்கு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் எந்த காப்பி தூள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகேங்க, எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்ம எது வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அந்த காப்பி தூள் போட்டுக்கலாம். இதை தான் யூஸ் பண்ணோம் அதான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காப்பி தூளே வச்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம். இப்போ வந்து காப்பி தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காப்பி தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் வந்து 1/2 லெமனும் ஃபுல்லாக புழிஞ்சிடக்கூடாது. நம்ம லைட்டாக நம்ம வந்து புழிஞ்சிக்கிட்டாவே போதுமானது. இதே நீங்கள் கால் கை இதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 1/2 லெமன் புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ பாருங்கள், இது நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கழுத்து பகுதி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வந்து லெமன் புளிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கழுத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கழுத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்தில் வந்து இதேமாரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கெங்கெல்லாம் கருப்பாக அதிகமாக இருக்கோ அதில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு அந்த கருப்பாக இருக்கிறது போகலை அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடாது. ஒரு வாரத்துக்கு 2 டைம், வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் இதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக போயிடும். நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லாவே போயிடும். அது லெமன் வச்சு இப்படி தேய்க்கும் போது அதில் உள்ள கருவளையம் எல்லாமே கண்டிப்பாக போயிடும். நம்ம வந்து இதை வந்து நீங்கள் நைட் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் ஓகேங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நைட் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர், இல்லைனா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணாது காலையில் எழுச்சி கூட வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. இப்போ வந்து நம்ம 1/4 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கழுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லாவே தெரியுது. நம்ம வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கழுத்தில் உள்ள கருவளையம் எல்லாமே போயிடும். கழுத்துக்கு மட்டும் இல்லைங்க, கண்ணுக்கு, கை, கால், அக்கள் இந்த மாதிரி பகுதியில் கருப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து சரியாயிடும். நான் ட்ரை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ.